மன்னார் கரடிக்குழி முஸ்லிம் வித்தியாலயத்தின் ஆசிரியர் விடுதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இதுவரை கட்டிடம் கட்டப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியிலேயே கரடிக்குழி முஸ்லிம் வித்தியாலயம் அமைந்துள்ளது. இந்த பாடசாலையில் சுமார் 100 மாணவர்கள் வரை கல்வி பயின்று வருகின்றனர். இந்த மாணவர்களுக்கான கல்வியை கற்றுக் கொடுக்க தற்போது 5 ஆசிரியர்கள் மாத்திரமே அங்குள்ளதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவர்களில் 2 ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் பெற்றவர்கள் எனவும் ஏனைய 3 ஆசிரியர்களும் தொண்டர்களாக கடமையாற்றி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அங்க டீச்சர் வசதி இல்லை. இந்த 100 பிள்ளைகளுக்கும் இந்த 2-3 மாஸ்டர் மர வசதியும் போதாது. அவங்க படித்து கொடுத்துட்டு போனபடியால் இங்கே மிச்ச படிப்பு இல்லை, டியூஷன் அது இது எதுவுமே இல்லை. இந்த பாடசாலை பின்தங்கிய பகுதியில் அமைந்துள்ளமையினால் ஆசிரியர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தர மறுப்பு தெரிவிப்பதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இங்கிருந்த ஆசிரியர் விடுதி முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் அதன் பின்னர் இங்கு ஆசிரியர்களுக்கு தங்குவதற்கான இடம் இல்லை எனவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த பாடசாலைக்கு ஆசிரியர் விடுதியை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. எனினும் இன்று வரை அங்கு விடுதிக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கப்படாததை அங்கு சென்ற அம்மாள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கட்டடம் கட்டி முடிச்சு கொடுத்து தங்களுக்கு ஆட்கள் வந்தால் பிள்ளைகள் படிக்கும். கல்லு வச்சு 6 மாசம் ஆகும். வச்ச காலத்திலேருந்து இதை கட்டி இதை பிரயோசனப்படுத்தி கொடுக்கல வச்சவங்க. இந்த பாடசாலையின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக அமைச்சர்கள் உறுதி அளித்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றே பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ரிஷாட் மினிஸ்டர்ல அவர் எங்களுக்கு கட்டடங்கள் தாரன்னு சொன்னாரு. எதையுமே தந்த மாதிரி இல்லை. அவர் தந்திருந்தா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுடைய ஸ்கூல் பின்வாங்கப்பட்டு இருக்காது. இப்போ ஸ்கூல் மூடுற கட்ட அளவுக்கு மினிஸ்டர் கூட ஆசிரியர்மார் தாரேன், கட்டட வசதி செஞ்சு தாரேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒன்று எங்களுக்கு எதுவும் சரியான முடிவா வந்து சேர இல்லை. போலியான வாக்குறுதிகளை வழங்காது இந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டியது உரியவர்களின் கடமை அல்லவா? தலவாக்கலை நகரில் நிர்மாண பணியொன்றிற்காக மண்சுவர் வெட்டப்படும் நிலையில் ஜெயந்தி மாவட்ட மக்கள் தமது வீடுகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தலவாக்கலை புதிய பஸ் நிலையம் நிர்மாணிக்கப்படும் இடத்திற்கு அருகில் நிர்மாண பணியொன்றிற்காக மண் சுவர் வெட்டப்பட்டுள்ளது. சுமார் 40 அடி உயரமான இந்த மண் சுவரை வெட்ட நேற்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த மண் சுவர் வெட்டப்பட்ட நிலையில் மண்மேடொன்று மண்ணகழ்வு இயந்திரத்தின் மீது சரிந்து விழுந்துள்ளது. இந்த நிர்மாண பணியை மேற்கொள்கின்றமையினால் ஜெயந்தி மாவட்ட பகுதியில் உள்ள மக்கள் தமது குடியிருப்புகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புல்டோசரை போட்டு வெட்டியிருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன் அறிவித்தல் கொடுத்தோம் 2 நாளைக்கு அப்படி இருந்தும் வெட்டியிருக்காங்க. இப்போ இது பெரிய மழை வந்தால் பெரிய பாதிப்பு வர்ற அனர்த்தத்தில் இருக்கு. இது நம்ம வீடு பணிய போற அளவுல வெட்டி இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடத்துல மண் தொடர்ந்து வெட்டிட்டு இருக்காங்க. போன மாசம் நாங்க சபை தலைவருக்கு நாங்க அறிவித்தல் பண்ணோம், தொடர்ந்து மண் வெட்டுறாங்க, மழை காலத்துல பெரிய ஆபத்து வரும், உடனே நிப்பாட சொல்லி அவர் எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தாரு. நாங்க வெட்டுறோம், பெம்மை தான் கட்டி தரேன்னு சொன்னாரு. ஆனா அது அவர் சொன்னதுக்கு சம்பந்தப்பட்டவங்க தொடர்ந்து அந்த வெட்டியாக கடை கட்ட தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள 3 வீடுகளில் இவ்வாறான வெடிப்புகள் காணப்படுகின்றமை எமது கேமராவில் பதிவானது. தலவாக்கலை ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள 12 வீடுகளுக்கு எதிர்காலத்தில் இதன் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தலவாக்கலை நகரசபைக்கு தாம் பல்வேறு தடவைகள் முறைப்பாடு செய்த போதிலும் இந்த நிர்மாண பணிகள் நிறுத்தப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னுக்கு வெட்டி செய்துகிட்டு இருந்த பொழுது அந்த வீடு இடிஞ்சு போயிருச்சு. பிறகு போன கிழமை நாங்கள் வீட்டில் ஒருத்தர் உள்ள அந்த இடம் வெட்டி வீடு இடிஞ்சு போற நிலைமையில இருக்கு. நாங்கள் நகரசபையில் போய் சொன்ன பொழுது அந்த தலைவர் சொன்னாரு, நீங்க பயப்படாதீங்க, ஒரு பெம்மை கட்டுறதுக்காக வேண்டித்தான் இந்த சரிவை நேர்படுத்துறதுக்காக தான் லேசா வெட்டியிருக்காங்கன்னு சொன்னாரு. நேற்று இரவு நாங்கள் வீட்டில் ஒருத்தருமே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்க, உங்க வீட்டு முன்னுக்கு இடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் நாகராஜபதிகிட்ட சொன்ன நேரம் அவர் அது எந்த ஆன்சரும் பண்ணாதனால நாங்கள் போலீஸில் போயிட்டு என் சகோதரோட போயிட்டு போலீஸில் ஒரு என்ட்ரி போட்டுப்போம்.
ஆனா அடுத்த மழை வந்தா நீரும் பயிரும் தான் இருக்குது. அவங்க வந்து பெம்பை மட்டும் தான் போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனா போட்டு தந்தும் மறுபடி கொஞ்சம் தான் வெட்டுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடி வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப இப்படி இருந்தோம்னா நாங்க இப்படி இன்னைக்கு நைட்டுக்கெல்லாம் மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா வந்து வீடும் அப்படியே போயிடும். ஏற்கனவே இங்கிட்ட வந்து நிறைய மண் சரிவெல்லாம் ஏற்படும் சொல்லி மழை காலத்தினால இருந்தும் இவ்வளவு ஒரு இது இல்லாம ஒரு ஆய்வு பண்ணாம ஒரு எங்களுக்கு ஒரு இது கொடுக்காம நாங்க எங்க வீட்டுல ஒரு இது இல்லாம வந்து அவங்க நினைச்ச இஷ்டத்துக்கு வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க உயிராபத்தோட தான் இருக்கோம். இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கின்ற கூட்டுறவு நிலையத்தின் தலைவராக நகரசபையின் முன்னாள் தலைவரது சகோதரர் செயற்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் மக்களினால் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய தான் பாதுகாப்பு கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அனுமதியை வழங்கியதாக தலமக்கலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேப்பால தெரிவித்தார். நகரசபையில எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த மேல ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள அந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ளவர்கள் இந்த இடத்துல வங்கி சரிஞ்சு போறது, அதனால அதுக்கு தேவையான பாதுகாப்பு கட்டணம்னு செய்ய சொல்லி எங்க நகரசபையில் ஒரு வேண்டுகோள் செஞ்சது. அந்த கட்டணம் போட்டா உண்மையிலே பெரிய ஒரு செலவுன்னு போகுது. ஆகவே நகரசபையால இங்க சின்ன ஒரு நகரசபை, அதனால அந்த செலவு எங்களால ஏற்றுக்க முடியாதனால இப்ப அந்த வீடுகளில் இருக்கவர்களே அந்த இடம் வெட்டி அவங்க அந்த பாதுகாப்பு கட்டணம் ஒன்று செஞ்சு கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் அறவாசி இப்ப ஒரு பாதுகாப்பு கட்டணம் ஒன்று போட்டு இருக்கு. ஆனா இன்னொரு அறவாசியில தான் அந்த பாதுகாப்பு கட்டணம் இல்லை. ஆகவே அந்த வீடுகளிலே குடியிருப்பவர்கள் தான் இந்த கட்டணம் செய்யறாங்க. ஆகவே அவங்களுக்கு நாங்க அந்த கட்டணம் பாதுகாப்பு கட்டணம் செய்யறதுக்காக தேவையான அனுமதி வழங்கியிருக்கோம். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் தலவாக்கலை ஜெயந்தி மாவட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளனர்.